இப்ப கமலஹாசன் சொன்னார், என் தாய்மொழி தமிழிலிருந்து பிரிந்ததுதான் கன்னடன்னு சொல்லிட்டார். இதுல என்ன குறைச்ச? ஆமா, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்பதை உலகத்துடைய வரலாற்று அறிஞர்களும் மொழியியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மையா இல்லையா? அந்த உண்மையை ஒரு நடிகன் சொன்னால் என்ன, தமிழ் ஆசிரியன் சொன்னார் என்ன, வரலாற்று ஆசிரியன் சொன்னால் என்ன, அவன் உண்மையை சொன்ன உடனே அந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற சீதாராம் ஐயா, முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சிவகுமார், கன்னட வேதிய கும்பல்கள், கன்னட பிலிம் சேம்பர் எல்லாம் எதிர்த்தான். நீங்கள் சொன்னீர், எங்களை கன்னடத்தை அவமானம் செய்து விட்டீர்கள், எங்கள் கன்னட மொழியை அவமானம் செய்து விட்டீர்கள், நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒன்றே இந்த நாட்டில் இருக்கிற 196 அரசியல் கட்சிகளிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி அடுத்த நிமிடங்கள் பகிரங்கமாக பத்திரிகைக்கும் இந்த நாட்டுடைய ஊடகங்களுக்கும் அறிவிப்பு செய்தேன். கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்கின்ற கன்னட முதலமைச்சரை, எதிர்க்கட்சி தலைவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கிறேன். எங்கள் தாய்மொழியின் குறித்து எங்கள் கமலஹாசன் சொன்ன கூற்றை நீங்கள் அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி படத்தை ஓடவிட மாட்டோம் என்று கொக்கரித்து மன்னிப்பு கோர செய்தால், கமலஹாசன் அவர்களே, நீங்க காட்சி கட்டிப்பிடிச்ச காட்சி நீக்க சொல்லி அவன் ஓட அனுமதிக்க மாட்டானா பரவாயில்ல, கதை வசனத்துல பிரச்சனை இருக்கு நீக்க சொன்னா எனக்கு பரவாயில்ல, ஆனா என் தாய்மொழி கன்னடத்தை விட கீழானது என்பதை பொருள்படுகின்ற போல் உங்களை அவன் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறான். நீங்கள் ஒரு காலத்தில் மன்னிப்பு கேட்க கூடாது என்று சொல்லிவிட்டு, கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகின்ற எந்த கொம்பன் தயாரித்த படமாக இருந்தாலும், எந்த கன்னட முதலாளிகள் தயாரித்த படமாக இருந்தாலும், எந்த கன்னடர்கள் கதாநாயகியாக வருகின்ற படமாக இருந்தாலும் தமிழர் நிலத்தில் ஓடவிட மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்த ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.